இன்னையிலேருந்து புரட்டாசி மாதம் ஆரம்பிக்குது. புரட்டாசி மாதத்தில் வர முதல் நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பௌர்ணமியும் கூட. இன்றைக்கி புரட்டாசி முதல் நாள், அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமியும் கூட அப்படிங்கிறதால இன்றைக்கே நாங்கள் பெருமாளை நினச்சி விரதம் இருக்க ஆரம்பித்தாச்சு. அப்படியே போய் ஒரு கோயிலுக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவன்மலையில் இருக்கிற முருகரை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். இந்த வருஷத்தில் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை மொத்தம் 4 வாரங்கள் இருக்குது. 2வது சனிக்கிழமை ஏகாதசியும், 4வது சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தோடு சேர்ந்து விஜயதசமியும் நடக்குது. அதனால் இந்த 2 வாரமும் பெருமாளுக்கு தொடர்பான வாரங்கள் அப்படிங்கிறதால இந்த 2 வாரத்தில் ஒரு வாரம் பெருமாளை நினச்சி மாவிளக்கு போட்டு வழிபட்டு வந்தால் இன்னும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி புதன்கிழமையும் சக்தி வாய்ந்தது. ஏன்னா இந்த புரட்டாசி மாதங்களில் தான் புதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால் உங்களால் முடிஞ்சால் சனிக்கிழமை மாதிரியே புதன்கிழமையும் பெருமாளை நினச்சி வழிபட்டு வாங்க, ரொம்பவே நல்லது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.